உலகமெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசியில் இப்போ கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும், அதே போல் சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் நல்ல ஒரு வில் பவரான நிலையில் உச்ச நிலையில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த 4 கிரகங்கள் பட் சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக இணைவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் என்ற ஒரு செயல்பாடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்களை நான் அந்த கிரகங்களை வச்சு உங்களுக்கு பலன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள், பயனடைங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபராசி அப்படின்னே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ராசி. எப்படிங்க நாங்களே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கோம், நீங்கள் எப்படி மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ராசின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களால் அனைவருக்குமே மகிழ்ச்சி தான். அப்போ உங்கள் சார்ந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 80% நண்பர்களாக இருக்காங்க, ஒரு உறவில் அதிகமாக இருக்காங்க, பாசத்தில் இருக்காங்க, ஒரு குடும்பத்திலையுமே அதிகமான ரிஷபராசிக்காரங்க தான் இருக்காங்க. ஸோ அப்போ என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கை மற்றும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற செயல்பாடை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களெல்லாம் என்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி பேசலாம், ஏன்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு உண்மையான அன்பில் இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட அன்பின் மீது அதிக அக்கறை செலுத்தும் ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவ கிரகங்கள், ஓகேவா, 10ல் ஒரு பாவி இருந்தால் பதவி உறுதி, 10ல் 4 பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன விஷயங்கள் செய்ய போகிறாங்க அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்களில் யாருன்னா நீங்கள் ஒரு கடின உழைப்பு உழைச்சி கடினமாக வேலை பார்த்து அதற்கான அங்கீகாரம் கிடைக்காமல் ஒரு பதவி உயர்வுக்காக ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணுங்க அப்படின்னு காத்திருக்கீங்க அப்படின்னா, உறுதியாக உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. உங்களுக்கான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை கிரகநிலைகள் கொடுக்கின்றன. ஒரு திடீர்னு வருவாங்க உங்களுடைய மேல் அதிகாரி, இல்லை உங்களுடைய கட்சோடி அல்லது உங்களுடைய மேனேஜர், யாரோ மேபி எனி ஒன், அதாவது உங்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய நபர், அது யாராக இருந்தாலும், இப்போ நீ இங்கேருந்து அடுத்தது போய் பார்க்கலாம், உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு உங்களுடைய வேலையில் யார் அதை சொல்லக்கூடிய நபராக இருக்காரோ, யார் அதை சொல்லாமல் ஒரு தடையை ஏற்படுத்துகிறாரோ, ஸோ அவரே மாறப்போகிறார். அவரே உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு, இந்த கிரக சேர்க்கை மூலமாக உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சொன்ன விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10ஆம் இடத்து அதிபதியோட திசையோ 10ஆம் இடத்து அதிபதியோட புத்தியோ நடந்தால் உறுதியாக அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். சரிங்க, இது வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு. நாங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறோம், ஸோ எங்களுக்கு தொழிலில் லாபமே இல்லையே, இப்போ இந்த தொழிலில் லாபம் இருக்கா, லாபம் கிடைக்குமா அப்படின்னா, உறுதியாக உங்களுடைய தொழிலுடைய அங்கீகாரம் சிறப்படையும். இந்த மாதம்தான் உங்கள் மேலே அதிகமாக கிட்டத்தட்ட அந்த 4 கிரக சேர்க்கை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் அதிக அக்கறை செலுத்துவீங்க. உங்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. ஸோ 1 by 1 எப்படின்னா, மேக்ஸிமம் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நம்ம மக்களை வர வைக்கிற முறைன்னு இருக்குது. அதை தவிர்த்து இன்னொரு முறை இருக்குது, நிலையான முறை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கஸ்டமர் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவீங்க, அந்த கஸ்டமர் ஒரு 5 கஸ்டமர் சொல்லுவார், அந்த 5 கஸ்டமர் 50 கஸ்டமர் சொல்லுவாங்க, 50 கஸ்டமர் 500 கஸ்டமர் கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் யாராலையும் அழிக்க முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துடும். இவங்க போனால் நமக்கு சரியான ஒரு விஷயங்களை செஞ்சு முடிப்பாங்க, சரியான பொருட்களை தான் கொடுப்பாங்க அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையை அவங்க உறுதிப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் ஒரு பெரிய டேர்னிங்கில், சொந்த தொழிலில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. சரி, சொந்த தொழில் தொடங்கலாமா?
நான் பியூட்டிஷன் தொடங்கலாம்னு நினைக்கேன், நான் டெய்லரிங் தொடங்கலாம்னு நினைக்கேன், நான் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு நினைக்கேன், தாராளமாக கொடுக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிரக அமைப்பு சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எப்போ சூரியன் ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார்றாரோ அந்த ராசிக்காரங்க திக்பலம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 4க்குரியவன். சூரியன் ராகுவோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து அமர்ந்து உங்களுக்கு உறுதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிரக நிலையில் உண்டு. சரி, ஓகே. உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரன் நம்ம எடுக்கவே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சமடைகிறார். சுக்கிரன் 11ல் உச்சமடைகிறார். அப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தை நீங்கள் இத்தனை நாள் என்ன பண்ணீங்க, நீங்கள் உழைச்ச உழைப்புனாலும் சரி, நீங்கள் வேலை பார்த்த வேலைனாலும் சரி, சொந்த தொழில்னாலும் சரி, இதை வந்து நீங்கள் எப்படி சொல்லலான்னா, வருமானம் வருதுங்க, வாங்கி கையில் வச்சு பையில் வைக்கவங்களையும் காணாமல் போயிடுது. இந்த கையில் வாங்குகிறேன், இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கவங்களையும் காணாமல் போகுது அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருக்கீங்களா, அந்த வருத்தம் உங்களுக்கு சரியாகிவிடும். அப்போ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, என்னையை பொறுத்தவரை இந்த செயல்பாடுகளை கவனங்கிறது தேவையே இல்லை. நீங்களாக இருங்க, உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு இந்த மாதத்தை செயல்படுத்துங்க. வெற்றி ரிஷபராசிக்கு உறுதி. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வரும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது இப்போ 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கேன். ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியான உங்களுடைய ராசிக்கான பொது பலன். அப்போ சொன்ன எல்லாமே 20-30% உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். அது நன்மையாக இருக்கட்டும், கவனமான விஷயமா இருக்கட்டும், ஸோ எதுனாலும் கொடுக்கும். அதை தாண்டி உங்கள் லைஃப்பை ஓஹோன் பண்ணிடுமா, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா, லாட்டரி சீட்டில் பணம் விழுந்துருமா, பங்களா வீடு கட்டிடுவீங்களா அப்படின்னா ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, உங்களுடைய சுய ஜாதகமும் இதனுடைய சேர்ந்து வலிமையாக இருந்தால், அதாவது உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய நட்சத்திர ரீதியாக தற்போது நடக்கும் தசா புத்தி, அந்த தசாநாதன் எங்கே இருக்கார், அதே போல் இப்போ நடக்கிற புத்திநாதன் எங்கே இருக்கார், ஸோ அவர் கூட இணைந்த கிரகங்கள் என்ன, ஸோ இதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 20-30னா ஃபுல் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரத்தை உறுதியாக நம்மளால் தெரிவிக்க முடியும். ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜோதிடம் என்பது எல்லாருமே கற்றுக்கொள்ளலாமா, இந்த ஜோதிடத்தை நம்ம நேரடியாக தான் வந்து கற்றுக்கிறோமா அப்படின்னா நிறையவே என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 5வது கிளாஸ். ஓகேவா, ஏற்கனவே 4 பேட்ச் ஓடிடுச்சு. அடிப்படை வகுப்பு 4 பேட்ச் போயிடுச்சு. இப்போ 5வது வகுப்பு நடக்க போகுது. ஸோ இது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய வீட்டிலிருந்தே, உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதாவது அடிப்படை ஜோதிடம் தெளிவாக கற்றுக்கிறலாம். ஸோ கற்றுக்கிறேன்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வருகிற சித்திரை மாதம் 2026 தமிழ் புத்தாண்டு முதல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பு 5வது வகுப்பு தொடக்கம் இருக்கிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.